கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்கிற பொழுது உங்களுக்கு தியானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கும். உங்களுடைய பொருட்களும் பணங்களும் உங்களிடத்திலே பெருகும். உங்கள் குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் பெருகும். பாருங்கள், நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை என்மேல் பிரகாசிக்க செய்யும் என்று சொன்னால் போதும். நீங்கள் ஒரு நாளில் அநேக இடத்தில் அநேக வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தரிடத்தில் இந்த ஒரு வார்த்தை பேச முடியாமல் போகுமா உங்களுக்கு? உங்களை மாற்றக்கூடியவர் அது அவர்தான். சங்கீதக்காரன் ஆகிய தாவீது அதைத்தான் சொல்லியிருக்கிறான். பாருங்கள், அவனுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று அவனை பரியாசம் செய்து கொண்டிருந்தார்கள். இவனுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது என்றும் உதவி செய்யக்கூடாது என்றும் அப்படி சொல்லி கொண்டிருந்த பொழுதுதான் தாவீது கர்த்தரை நோக்கி சொன்னான், கர்த்தாவே, உடைய முகத்தின் ஒளியை என்மேல் பிரகாசிக்க செய்யும் என்று சொன்னான். அப்பொழுது கர்த்தர் அவனிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொன்னார்கள் அல்லவா? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை உங்கள் இருதயத்திலே கொடுப்பேன் என்று சொல்கிறார். மிகவும் எளிதான வார்த்தை தான். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை என்மேல் பிரகாசிக்க செய்யும் என்று சொல்லுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார்.